இதில் வந்து முருங்கை பிஸ்கட் இருக்குது, அடுத்தது மசாலா சாய் இருக்குது. இது வந்து சங்குப்பூவில் செய்த பப்படம். எங்களோட வீட்டாக்கள் ஒரு 3 குடும்பம் வந்து இப்போ அதுக்கு மாறிட்டாங்க. டீ பிளேன் டீயை விட்டு சங்குப்பூவை காலையில் அவிச்சு குடிக்கிறது. பனம்பழ சோப்பு இருக்குது, சங்குப்பூ சோப்பு இருக்குது. பனம்பழ பிஸ்கெட் தானே? ஓ, இது வந்து இங்கே வந்து வேலையிறவங்க ஆர்கானிக்கான முறையில் தான் செய்யணும் என்ற ஒரு தோட்டம் உங்களுக்கு அப்படி வந்தது. உணவே மருந்து என்ற விஷயத்துக்குள்ள வரணும் என்றது. யாழ்ப்பாண மக்கள் வந்து உண்மையா நல்ல ஆர்வமா குப்பைமேனியில் வந்து சோப் செய்யறது. இப்போ இதுக்கப்புறமா வேற என்ன ஐடியா இருக்கு? கட்டிடம் ஒன்று நாளைக்கு கல்விக்கிறோம். அது 50 லட்சத்துக்குரிய ஒரு ஃபார்மிங்குரியது. சோப்பெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க, எனக்கு இதில் சோப் செஞ்சுதாங்க. இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டர் தான். உற்பத்திக்குரிய சாமான் கொஸ்டே 10,000 தான். ஆனால் அவையிட பார்சல் செலவு வந்து 13,000 இருந்தது. உணவு பொருட்களும் தயாரிக்கிறதுக்கு இந்த ஒரு கடையை தான் பயன்படுத்துறீங்களா? பின்னாலையும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கு. பெண் சுயதொழில் முயற்சியாளர்னு சொன்னா நிறைய ரிஸ்க் இருக்கும். அப்ப நம்பிக்கைக்குரியாக்களே ஏமாத்தின மாதிரி தான். சட்டபூர்வமாக தான் செய்யறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்களா? இன்னும் ஒரு வருஷத்தால வேற லெவல்ல இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பனம்பழ பிஸ்கட் அடிப்படிப்பட்டு போயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, எப்படி இவங்க படிச்சவங்க, ரேஷஸ் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அதுக்கெல்லாம் இந்த குப்பைமேனி சரியான பெனிஃபிட். குப்பைமேனி சவர்க்காரம் சொல்லி முருங்கைக்கீரையில பிஸ்கெட் பாருங்க. வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா, நான் உங்கள் கேஜே திவா. ஓகே, நான் இப்போ வந்து எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு டவுனில் தான் வந்து நிற்கிறேன். ஸோ நேற்றைய வீடியோ பார்த்துருவீங்க, பாட்டியின் தெய்வான பாட்டியின் அந்த வீடியோக்கள் வந்து போட்டது வந்து. ஸோ இன்றைக்கு வந்து நான் திடீரென்று மட்டக்களப்பு வந்துடான் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கள். ஆமாம், உண்மையிலே வந்து நேற்றைய தினம் நான் மட்டக்களப்பு வந்துட்டேன். ஸோ இந்த காணொளி என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமாக வந்து ஆர்ஜி வித் கேஜியில் நிற்கிறேன். நானும் பிறலானும் யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு பனைமர திருவிழான்ற அந்த ஒரு நிகழ்வில் வந்து ஒரு அக்காவை சந்திச்சிருந்தோம். ஸோ அந்த அக்கா வந்து பனைமரத்துலேருந்து வர பனம்பழ சோப், அதை தாண்டி காக்கணம்பூ சோப் அப்படின்னு சொல்லி நிறைய வித்தியாசமான பொருட்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்தா. ஸோ அதை வந்து அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தவங்கள. அதை தாண்டி நாங்களும் அதை சின்ன வீடியோ கிளிப் எடுத்து ஃபேஸ்புக்கில் அண்ட் யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி எல்லா சோஷியல் மீடியாலையும் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை வச்சுக்கொண்டு உண்மையிலே நிறைய பேர் என்னக்கிட்டையும் சரி அக்காட்டையும் சரி கால் பண்ணி கொண்டு எங்களுக்கும் இந்த பொருட்கள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணி கொண்டு இருந்தவங்க. ஸோ அப்போ நான் சொல்லியிருந்தேன், அக்கா நீங்கள் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா வந்து உங்கள்ட இந்த ப்ராடக்ட் எல்லாம் செய்கிற இடத்த வந்து நாங்கள் வந்து பார்ப்போம், நேரடியாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதை இன்னும் ட்ரை பண்ணி போடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சிடேன். அந்த ஏன்டா உண்மையிலே இதை எப்படி செய்கிறாங்க என்னென்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்குன்னு தானே. இப்போ என்னதான் அது வந்து 100% வந்து ஆர்கானிக்கான முறையில் வந்து செய்கிறாங்க என்றாலும் உண்மையிலே இது இப்படி நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வமாக இருக்கும். ஏன்டா தேவையில்லாத பொருட்களை வாங்கி முகத்துக்கோ உடம்புக்கோ போட்டாலோ இல்லை அந்த பொருட்களை வாங்கி சாப்பிட்றது மூலம் வந்து சில பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஏன்டா தன்னோட லாபத்துக்காக வந்து எடுத்து விற்றுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும். ஸோ இப்போ அதுக்காண்டி வந்து நான் நேரடியாக போய் சந்திக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கு அந்த அக்கா தான் நேரடியாக சந்திக்க வந்திருக்கேன். ஸோ அந்த அக்கா யாருன்னு சொல்லி தெரியாமல் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களோட வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வாங்க. எங்கள்கிட்ட வந்து பனையில செஞ்ச சோப் இருக்குது. இந்த சோப் வந்து நாங்கள் இப்போ ISO சான்றிதழ் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்னும் வந்து எங்களோட மட்டக்களப்பு தமிழருக்கோ இல்லாட்டி இலங்கை தமிழருக்கோ இதுல பெருமதி விளங்குது இல்லை. இப்போ இது வந்து வெயில் காலத்துல வர அந்த வேர்க்கூருக்கு எல்லாம் வந்து இது சரியான நிலம். ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டா வச்சிருக்கும். அப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்தது இதுல காக்கணம்பூ சோப் இருக்கு, சங்குப்பூன்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாமே இந்த ட்ரெடிஷனலா நம்மளோட பழைய கல்ச்சர்ல இருந்து மாறி வந்த இதுகளை அப்படியே மீள உருவாக்குறீங்க. சூப்பர். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, இவங்களை தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். இவங்களோட ஆஃபீஸில் இந்த பொருட்கள் எல்லாம் எப்படி செய்கிறாங்க. நிறைய கடைகளில் வந்து இப்போ அந்த அவங்கள்ட்ட அந்த பொருட்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஊரில் இருந்து கொண்டே அந்த கடைகளில் வந்து போய் வாங்கி கொள்ளலாம். ஸோ அதங்கங்கே என்னென்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்ப்பாணத்தில் எடுத்த அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க, உண்மையாக வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு செய்கிறாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க. நான் அதை அக்கா சொல்லியிருந்தேன், இப்போ தான் தம்பி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இப்போ நல்லா போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து. ஸோ அவங்க செய்கிற இடத்த பாருங்க, உங்களாலே நம்ப எல்லாம் வந்திருக்கும். ஸோ ஒரு கடை, இந்த கடையில் தான் வந்து அவங்க வந்து அவங்களோட பொருட்களை வந்து ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே வந்து வேலையிறவங்க வந்து அக்காவை நேரத்தில் பார்த்துருப்பீங்க தானே. வணக்கம் அக்கா, என்ன பிஸியாக வேலை போய் கொண்டு இருக்க போகிறாங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து நேரத்தில் பார்த்துருப்பீங்க பாருங்க.
அந்த போன வீடியோவில் வந்து அக்கா வந்து காட்சிப்படுத்தியிருந்தேன். நானும் உண்மையிலே வந்து நினைச்சினாக்கா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் வச்சு அப்படியே ஏதாவது சரிங்க உண்மையிலே அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு விளங்காதானே. இப்போ தான் வந்து இப்போ என்ன சொல்கிறது, சின்ன அளவில் ஆரம்பித்தா தான் அது பெரிய அளவில் போய் சேரும். அப்போ நீங்கள் வந்து இப்போ தொடங்கி எவ்வளோ காலம் இப்போ இந்த இது? நாங்கள் வந்து முதல்ல 2 வருஷத்துக்கு முதல் காளானை தான் பயிர் செஞ்சு அதை ஃப்ரெஷ்ஷாக வந்து மரக்கறி கடைகளுக்கு விற்று தான் நாங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு பிறகு காளானில் வேல்யூவேஷன் செய்து திரும்ப டிட்பாவில் வந்து எனக்கு காளான் ஃபார்ம் வீட்டில் தான் வச்சு செய்து இருந்தேன் நான். அதில் வெள்ளம் எல்லாம் வந்து எல்லாமே லாஸ்ட் ஆகி இந்த டிட்பா போயிடல இந்த டிட்பா அப்போ ஃபுல்லாக லாஸ்ட் ஆகி இருக்கக்குள்ள தான் எனக்கு காளான் திரும்ப செஞ்சு கொள்ள இல்லாமல் இருந்தது. அதில் முருங்கலையை ஸ்டார்ட் பண்ணினது. அதை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு இப்பயும் காளான் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். அதில் வந்து நிறைய லாஸ்ட் ஆகி எல்லாம் நான் வந்தோடனே வந்து கேட்டேன் நான் வந்து இது என்ன அப்படி குமிச்சு வச்சிருக்கீங்க டெய்லி கேட்க. அது அந்த காளான் செய்தி லொஸ்ட் ஆனோம் என்ன நடந்துன்ற சொல்லுவோம். அது வந்து இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சிங்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அடுத்தது நாங்களும் எல்லாரையும் நம்பித்தான் அந்த ரோ மெட்டீரியல் எடுப்போம். அப்போ நம்பிக்கைக்குரியாக்களே ஏமாத்தின மாதிரி தான். அதில் வந்து மரத்தூசு வந்து காளான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த பலாமா அப்படியான பால் இனங்கள்ல இருக்கிற மரத்தூசு தான் பாவிக்கணும் கட்டாயம். இப்ப நாங்க அதை வந்து மெட்டீரியல் வந்து ஒரு நம்பிக்கையான இடத்துல வளமையா எடுத்து கொண்டு வருவோம். அவங்க மாத்தி விட்டுட்டாங்க. கேட்டனால அவங்க மெட்டீரியலை மட்டும் இப்ப அந்த மரத்தூசை மட்டும் தாரணுன்னு சொன்னவங்க. இப்ப மரத்தூசை மட்டும் தந்து மற்றதுகள் இப்ப ஒரு எனக்கு கிட்டத்தட்ட இதுல ஒரு கொஞ்சம் இருக்கு, மற்றது பின் சைட்ல கொஞ்சம் வேஸ்ட் ஆயினது இருக்குது. ஒரு 1,20,000 ரூபாய்க்கிட்ட லாஸ்ட் ஆகிட்டேன். அப்ப நாங்களே சின்னனா தான் பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்ப அதுல லாஸ்ட் வரக்குள்ள திரும்ப அவங்க மேல தூசை மட்டும் தந்து மிச்ச சாமான்களை போடுறா இப்போதைக்கு அது கஷ்டம். ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த அக்காண்ட அந்த எல்லா அவங்க தயார் செய்கிற எல்லா பொருட்களும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. வித்தியாசமானது. இதில் பாருங்க மசாலா சாய், அதே மாதிரி வந்து இந்த முருங்கைக்கீரை பப்படம் தானே. இப்போ நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? இது வந்து சங்கு பூவில் செய்த பப்படம். நிறைய பேர் நம்மளோட முதல் வீடியோவில் கேட்டிருந்தவங்க பாலை மீன் மடுவில் எங்கே எடுக்கிறீங்க சங்கு பூ அப்படின்னு எல்லாம். நாங்கள் எங்களோட இந்த ஸ்டாஃப் அவங்களே காய வச்சு தருவாங்க. அதில் இப்போ ஒரு கேர்ள் இருக்கிறாங்க, அவ ஹஸ்பண்ட் வந்து இல்லை, சின்ன பேபி ஒரு ஆளை வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் அதை ஃபுல் பொறுப்பு. அவங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் ஒன்றை செஞ்சுட்டு அவங்ககிட்ட இருந்து அதை கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம். இது சங்குப்பூவில் செய்த பப்படம். இதில் உண்மையாக வந்து நிறைய பேர் யோசிப்பாங்களே என்னடா இப்படி இந்த ஏண்டா இதெல்லாம் வந்து அழிஞ்சு போய் கொண்டிருக்குது தானே, திரும்ப இதை வந்து எடுப்பாங்களோ, இது உங்களுக்கு உண்மையை சொல்கிறாங்களோ பொய் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்களே. வந்து அதெல்லாம் இப்போ இந்த இருக்கிறது இது வந்து சங்குப்பூவில் செய்த சுப். இதை பின்னால திருப்பி பார்த்தா தெரியும். இதுக்குள்ளே இருக்கிற அந்த இதில் நாங்கள் மிக்சிங் எல்லாம் செஞ்சு தான் வச்சிருக்கிறோம். அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்தா சரி. அந்த சோளன் அதில் சேர்த்துருக்கிற சோளன் மா எல்லாம் வந்து நாங்களே சோளன் பருப்புகளை வாங்கி கழுவி காய வச்சு அரைச்சி. ஏன்னா இப்போ கடையில் இருக்கிற சோள மாவை வாங்கக்குள்ள அதில் என்ன மிக்சிங்னு தெரியாது. அப்படித்தான் நாங்கள் உற்பத்திகள் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ சரி, இப்போ நீங்கள் உணவு பொருட்களும் தயாரிக்கிறதுக்கு இந்த ஒரு கடையை தான் பயன்படுத்துறீங்களா? இந்த ஒரு கடையை தான் பயன்படுத்துகிறோம். ஐயோ, ஏன் இப்போ அடுத்த கடத்துக்கு போயில இப்போ இதுக்குள்ள வச்சு எல்லாம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? இப்போ நாங்கள் இன்னொரு 2 மேசை வச்சிருக்கிறோம், கலட்டி வச்சிருக்கிறோம். பிளாஸ்டிக் மேசை தான். அதை எடுத்து பூட்டிக்கிட்டு வேலை செய்யக்குள்ள அதுகளை போட்டு நாங்கள் மேசையில வச்சு செய்வோம். திரும்ப இதுக்குள்ள இடவசதி இல்லை தானே, அதில் மேசையை கலட்டி வச்சிருவோம். அப்போ பின்னாலையும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இப்போ காளான் பேக்ஸை வந்து வச்சிருக்கிறேன். அப்போ அதால அந்த இடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அப்போ வேலை செஞ்சு கொண்டு இருக்கீங்களோ இடையில வர இப்போ நோமலாக இப்போ அந்த இடத்துல வந்து லேபிள் ஒட்டி கொண்டிருந்தவங்க, அவங்க வந்து லேபிள் ஒட்டி கொண்டிருந்தவங்க இப்போ எத்தனை பேர் மொத்தமாக வந்து வேலை செய்கிறாங்க உங்களோட கடையில்? டெய்லியாக வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு சேலரி கொடுக்குறது அவங்களுக்கே தெரியும். 2 பேரும் இங்கே நிற்கிறாங்க. இங்கே நிற்கிறாங்க. என்னென்னா எங்களுக்கு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. எங்களோட ஊக்கம் நாங்கள் எடுத்த முயற்சியால் வந்து காளான் பண்ணை ஒன்று செய்கிறதுக்கு அரசாங்கம் ஒரு ஹெல்ப் ஒன்று செய்கிறாங்க பிரஜாசக்தி ஊடாக. அந்த சிரமதான வேலை நடக்குது. நாளைக்கு அதில் அடிக்கல் நாட்டு விழா செய்கிறோம். அதுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாம். அங்கே நிற்கிறாங்க. ஓகே ஓகே. அப்போ பெரிய விஷயம் அடுத்த ஸ்டார்ட் பண்ணி போகிறீங்களா? அப்படியா? அது எங்கட இப்போ அது எந்த ஸ்டாஃபோட சேர்த்து ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கேன். நான் உருவாக்கின சங்கம் தானே அது, சின்ன சங்கம் உண்டு. அதில் ஒரு 40 பெண்கள் இருக்கிறாங்க. இந்த டிட்பாவில் பாதிக்கப்பட்ட நேரம் எங்களோட கிராமத்துக்கு சரியான வகையில் நிவாரணம் வந்து கிடைக்கல. அதுக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தது. அதில் தான் இதை நாங்கள் சரி இப்படியே இருந்து சரி வராது, நாங்கள் ஒரு கமிட்டியாக சேருவோம்,
எங்களுக்கு ஒரு தொழில் எங்களுக்கு இருந்தா நாங்க என்ன அரசாங்கத்திட்ட போய் நிவாரணம் கேட்க போறோம். காசு இருந்தா கேட்க மாட்டேன். இல்ல உண்மையிலே வந்து ஒரு பெரிய விஷயம். நாங்களே வந்து எதிர்த்தியா தான், அதாவது அந்த பனைமர திருவிழா, பனைமர திருவிழான்னு சொல்லி ஒன்று நடந்தது. அப்போ எதிர்த்தியா நாங்கள் போன இடத்துல அந்த அக்கா வந்து இருந்தவங்க. அப்போ எங்களுக்கே பார்க்க வித்தியாசமா இருந்தது. இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் முருங்கைக்கீரையில் பிஸ்கெட் பாருங்க. ஸோ அப்போ இதை இப்படி ஒன்று பார்க்கல வந்து வித்தியாசமாக இருந்தது. அது இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லி அப்போ நாங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்து தான் அதுக்கப்புறமா வந்து அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வீடியோ அப்லோடிங் பிறகு, அதாவது நீங்கள் அங்கே வந்ததுக்கு பிறகு வந்து இப்போ எப்படி போய் கொண்டிருக்கோம் ஒரு லைஃப்? வீடியோ அப்லோடுக்கு பிறகு வந்து எங்களுக்கு நிறைய எல்லாருமே கால் பண்ணியிருந்தாங்க. இப்போ நார்மலாக சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு வீடியோ போட்டால் அதில் பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், பேட் கால்ஸ் வரும் உண்டு. ஆனால் அப்படி ஒரு கால் எனக்கு இது வரைக்கும் வரல. எல்லாரும் நிறைய பேர் எடுத்து பாராட்டினவங்க, வாழ்த்து தெரிஞ்சவங்க, வெளிநாட்டில் இருந்தால் கூட பேர் கால் பண்ணியிருந்தவங்க. வெளிநாட்டில் வந்து ஒரு ஷாப்காரர்கள் வந்து யூகேயில் நிஷாந்தினின்னு சொல்லி அவள் வந்து அவட கடையில் எங்கட பிராண்டோடைய நான் கேட்ட மாதிரியே வீடியோவில் கேட்ட மாதிரியே எங்கட பிராண்டோடையே அவள் இப்போ முதல் கட்டம் சாமான் எடுத்துருக்குறாங்க. அவங்களோட சேல்ஸ் அப்படியே யூகேக்கு உண்மையிலே வந்து சந்தோஷமா இருக்குது. அதாவது இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்து அதை பார்த்துட்டு வெளிநாட்டில் உண்மையிலே நாங்களும் மாசப்பட்டது தானே. ஏனெண்டா இங்கிருந்து நிறைய பேர் இப்போ நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களோ இல்லை, அந்த அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தவங்க, தம்பி எங்கட அந்த போர்ச்சுகல் இருந்த டைமில் நாங்கள் இந்த பனம்பழ சோப்பு தான் பயன்படுத்தினாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தவங்க. உண்மையில சொல்ல போனால் எனக்கெல்லாம் தெரியா, நான் அந்த இதை பார்த்துறான்னு எனக்கு தெரியும். ஓகே இப்படி எல்லாம் செய்கிறாங்களோன்னு சொல்லி அப்போ அதை வந்து வாங்கி பயன்படுத்துறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பாவிக்கிறதுக்கு விரும்புகிறாங்க இப்போ வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் வந்து. ஸோ அப்போ அந்த வகையில் இப்போ யூகேயில் ஒரு கடையில் வந்து அக்காண்ட அந்த ப்ராடக்ட் எடுத்து இப்போ சில பேர் வந்து எடுத்தாங்கன்னா எடுத்து அவங்கள்ட்ட அந்த லேபிள் எல்லாம் மாற்றிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து வைப்பாங்க. ஆனால் அக்காண்ட அந்த லெவலோடே அவங்கள வச்சு அதை பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ உண்மையாக ஒரு கடை வச்சுருந்தா அந்த கடையில் வந்து அவங்கள்ட்ட ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. ஸோ இப்போ யூகேயில் எடுத்த மாதிரி வந்து மற்ற நாடுகள்லேருந்து பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பேர், அதாவது கடை வச்சுக்கிற முதலாளிமார் ஓனர்ஸ் மாதிரி இருப்பீங்க. நீங்களும் வந்து இப்படி அக்காட சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பொருட்கள் வந்து செய்கிறாங்க. இப்போ இதை வந்து மொத்தமாக எடுத்தால் கூட நம்மளோட மக்கள் வந்து அங்கே பழைய நினைவுகளை மீட்டி பார்க்குற மாதிரி வந்து ஒரு ஆர்கானிக் முறையில் செய்யப்படுற இந்த இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி வந்து இருக்குமே. நேற்றும் ஒரு அண்ணா ஆஸ்திரேலியாவிலேருந்து கால் பண்ணியிருந்தவங்க, அவங்க கொஞ்சம் சிக்காக இருக்கிறாங்களாம். இந்த மாத கடைசிக்குள்ளே அவரோட சொந்த காசில் எல்லாத்துலேயும் ஒரு டசன் எடுத்துட்டு சாம்பிள்ஸுக்கு அவரை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவருக்கு தெரிஞ்ச ஷாப்புக்கு தமிழ் கடைகளுக்கு கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் செய்வேன். கிழக்கு மாகாணம் வந்து பெருசாக பார்வையில் இல்லை, அதனால் உங்களுக்கு நான் வந்து சப்போர்ட் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ அந்த வகையில் தான் நாங்களும் அங்கேருந்து வந்து நாங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயம் செய்கிறாங்களா. அப்போ அதாண்டி இப்போ அக்கா மட்டும் இல்லாமல் அக்காவோட சேர்ந்து அக்கா சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட 12 பேர் வந்து வேலை செய்கிறாங்க. எல்லாரும் வந்து பெண்கள் என்ன. ஸோ அவங்களோட குடும்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரியும் இந்த வருமானம் அமையணும், அதான் எங்கள்ட நோக்கம். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுன்னு சொல்லி சொன்னாலும் சரி அக்கா, குயிக்காக இப்போ இந்த இடத்துல வந்து என்னென்ன பொருட்கள் நீங்கள் வச்சிருக்கீங்க பரவாயில்ல அப்படி தூக்கி காட்டுறீங்களா? இதில் வந்து முருங்கை பிஸ்கட் இருக்குது, அடுத்தது மசாலா சாய் இருக்குது, அடுத்த முருங்கை பப்படம் இருக்குது, இதில் வந்து சங்குப்பூடை சுப் மிக்ஸ் இருக்குது, முருங்கை சுப் மிக்ஸ் இருக்குது, சங்குப்பூடை அப்பளம் இருக்குது, ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதை தவிர இங்கெல்லாம் சோப் மேக்கிங்கில் இதுகள் இருக்குது, நாங்கள் பேக் பண்ணி கொண்டிருக்கிறோம். மரவாசி இதுகளில் சோப்ஸில் இங்கே இருக்குது. அது என்னென்ன சோப் பண்ணுறது, இது வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆர்டரை வந்து ரெடியாக போடுங்க. இதில் பனம்பழ சோப்பு இருக்குது, சங்குப்பூ சோப்பு இருக்குது, அதை தாண்டி வேறு சோப் குப்பைமேனி சோப்பு எல்லாம் இருக்குது. அடியில் உள்ள குப்பைமேனி சோப்பா? குப்பைமேனி இதில் இந்த இருக்குது குப்பைமேனி. இது பச்சை கடலில் ஏதோ ஒன்று புதுசாக இருக்குது, இது நீங்கள் அங்கே கொண்டு வரலையா? இதுவும் கொண்டு வந்தது தான். இது முடிஞ்ச அப்போ நாங்கள் பார்க்குற நேரத்துக்கு இன்னும் தெரியல. நான் இதை பார்க்குறேன் வந்து பாருங்க, குப்பைமேனி சவர்க்காரம் சொல்லி இந்த இதில் எல்லாம் வந்து இப்படி இதுகளில் இப்படி சோப் செய்கிறது பாவிக்கிறதால என்ன நன்மை இருக்குது அதை சொல்லி. இதில் வந்து இந்த உடம்புல வந்து ரேஷஸ் இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், அதுக்கெல்லாம் இந்த குப்பைமேனி சரியான பெனிஃபிட். அடுத்தது குப்பைமேனியை வந்து இன்டர்னலாகவும் அவிச்சு குடிக்கலாம். இது குடியளவு வேற்றுமொழி நம்மளோட சிங்கள மொழியா மக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. தமிழாக்களுக்கு கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் நாங்கள் இப்போ இப்படிதான் இந்த மறந்து போன ட்ரெடிஷனலை ஒரு புத்தாக்கமாக செய்யணும், அதுக்கு ஒரு புது வடிவத்தை கொடுக்கணும், அதை திரும்ப ஒரு புதிய ஜெனரேஷனுக்கு வந்து அறிமுகத்தை பண்ணணும்.
சரி, அப்போ இப்போ வந்து உண்மையிலே உங்களோட நல்ல மூவிங்கில் போய் கொண்டிருக்கா அப்படி நீங்கள் ஆரம்பிச்சது? எங்களுக்கு நல்ல மூவிங்கில் போய் இப்போ ஆரம்பித்ததுலேருந்து உங்களோட வீடியோ எடுத்ததுக்கு பிறகு எங்களுக்கு நல்ல மூவ் இருக்குது. அடுத்தது இந்த முருங்கலை பிஸ்கட்டுக்கு வந்து எல்லாரும் கேட்பாங்க இப்போ சர்டிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு சொல்லி. நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள்கிட்ட வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, எப்படி இவங்க படித்தவங்கன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடிபியில் தான் ட்ரைனிங் எடுத்திருந்தது. அடுத்தது இந்த கத்ரீச்சண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஸ்ரீலங்கா வைஸா பெரிய ஒரு இது. அடுத்தது இது வந்து டெவலப்மெண்ட் போர்டு, இண்டஸ்ட்ரியல் போர்டில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறோம். அடுத்து டின், இப்போ லேட்டஸ்டாக போய் கொண்டிருக்கிறது டின். இதெல்லாம் நாங்கள் எடுத்து 1 இயருக்கு கூட. அடுத்தது ஊழியர்கள் வச்சு செய்கிறேன், அதுக்கான சான்றிதழ் இது லேபர் ஆஃபீஸில். அப்போ சட்டபூர்வமாக தான் செய்கிறாங்க கிட்டத்தட்ட. அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க, அதாவது இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு. ஏன்டா உண்மையாக வந்து யாரும் வரலாம், கேள்விகள் கேட்கலாம். என்ன தெரிஞ்சிருந்தாலும் சட்டபூர்வமாக வந்து அது பதியலைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க சட்டபூர்வமாக பதிஞ்சிருக்காங்க. அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம். எங்களுக்கே பிரச்சனை தான், ஃபினான்சியல் சைட் 100% எங்களுக்கு பிரச்சனை தான், இல்லைன்னு இல்லை. அந்த 1% பாதுகாக்கணும். எங்களுக்கும் சில விஷயங்கள் தேவைகள் இருக்குது, சர்டிஃபிகேஷன் எல்லாம் கட்டாயம் தேவை. பில்டிங்கும் காணாது எங்களுக்கு. இப்போ ரெண்டல் கொடுக்குற அளவுக்கு அவ்வளவுத்துக்கும் சரியாக வராது. இப்போ தெரியும், கரண்ட் பில், தண்ணி பில், ரெண்டல் எல்லாம் வரக்குள்ள ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் தான் வரும். அப்போ அப்படி கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு. இடத்தையும் நாங்கள் மாற்றணும், எல்லாம் செஞ்சிடும். ஆனால் இருக்கிற ஒரே ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், இந்த பிரஜாசக்தி வேலை திட்டத்தில் எங்களுக்கு ஒரு காளான் பண்ணையும் உருவாகுது. அதே போல் ஒரு கண்டெய்னர் ஷாப் ஒன்றும் நாங்கள் அதையும் ரெடி பண்ணுறோம். அந்த இடத்துல செய்றீங்களா? அங்கே செய்ய மாட்டோம். நாங்கள் இப்போ அதை டிஎஸ்டி அப்ரூவோட நகரத்தில் நம்மளோட மட்டக்களப்பு டவுனுக்குள்ள ஒரு இடத்தை பார்த்து எம்சிலையும் அப்ரூவ் எடுத்து செய்ய போகிறோம். அங்கே முழுக்க ஆர்கானிக்கான சாப்பாடு, உணவு வகைகள், காளாண்டு, கொத்து, ஃப்ரைட் ரைஸ், அந்த ஐட்டம். அந்த முருங்கலையிட உடனே போட்டு ஒரு ரைஸோ என்ன. இப்போ ஸ்கூலில் வந்து பிள்ளைகளுக்கு கெமிக்கல் இல்லாத உணவு தான் கொடுக்கணும், பேக்கிங் கொடுக்கக்கூடாது, சோடா கொடுக்கக்கூடாதுன்னு நிறைய ரூல் இருக்கு. அப்போ அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை நாங்கள் மிக விரைவில் கொண்டு வருவோம். வா சூப்பர் சூப்பர். உண்மையிலே வந்து இப்போ யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு உண்மையாக அங்கெல்லாம் அந்த பனைமரத்தின் என்ன சொல்கிறது தாக்கங்கள் நிறைய, உண்மையிலே நிறைய விஷயங்கள் செய்ததை நான் பார்த்துருக்கேன். இப்போ நான் மட்டக்களப்பு தான், ஆனால் அங்கே போய் நான் பார்த்துருக்கேன் அதை வந்து. ஆனால் நீங்கள் இங்கிருந்து கொண்டு மட்டக்களப்பில் இருந்து கொண்டு இப்படி ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லி எப்படி அந்த ஒரு இது வந்தது? அது நிறைய பேர் கேள்வியாக இருக்குது. நீங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து நீங்களோ இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்களா? அது வந்து என்னன்னு சொன்னால், இந்த ஒரு ஸ்லாங் வந்து நான் டக்குன்னு கேப்சர் பண்ணுறதுல கொஞ்சம் குயிக்காக செஞ்சிருவேன். அங்கே கதைச்சு அந்த ஸ்லாங்கை வச்சு தான் நீங்கள் யாழ்ப்பாணமா அப்படின்னு சொல்லி கேட்டவங்க. அப்படி மட்டக்களப்பு தான். எனக்கு நான் இதுகளோட தான் செயற்பட்டு கொண்டிருந்தது. பனைக்குள்ளே நான் உள்வாங்கப்படலை. ஏன்டா எனக்கு அந்த பனை பின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் படித்த விஷயம் வேறு, இப்போ செய்து கொண்டிருக்கிற விஷயம் வேறு. அப்போ எனக்கு தெரியாது. இடையில் ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நான் போயிருந்தேன். நான் போன மாதம் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பனைக்குள்ளே நான் உள்வாங்கப்பட்டது. அப்போ போயிருக்கக்குள்ள அது வந்து பனை சம்பந்தமான ஒரு எக்ஸிபிஷன். மட்டக்களப்பில் இருந்து நாங்கள் 2 பேர் தான் போயிருந்தோம். நாங்கள் அப்போ உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வந்து அவங்களோட கற்பகங்களில் விற்பனைக்கு வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு பனையில் நீங்கள் செயற்படலாமண்டு ஒரு எக்ஸ்போர்ட்டுக்குரிய சர்டிஃபிகேட்டும் தந்தவங்க. அப்போ அதோட நான் பனையில் பிஸ்கட் அந்நேரம் ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன். பனம்பழ பிஸ்கட் இப்போ இதில் இல்லை, ஸ்டாக் காட்டுறதுக்கு பிஸ்கட்டும் இருக்கு. நீங்கள் அந்த வீடியோவில் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டு இது இந்த இருக்கு பாருங்க. இப்போ இதில் வந்து இப்போ முருங்கை பிஸ்கட் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதில் மாதிரி பனையிலையும் பிஸ்கட் இருக்கு. சாம்பிள் உங்களை காட்டுறதுக்கு ஸ்டொக்கெல்லாம் குயிக்கா கிளியர் ஆகுது. பனம்பழ பிஸ்கட் அடிப்படிப்பட்டு போயிடும் எங்கள்கிட்ட. இல்லை இந்த இடத்துல வந்து உங்கள்கிட்ட வாங்குறாங்களா யாராச்சும்? இல்லை, இப்போ நாங்கள் பெரும்பாலும் இங்கே கொடுக்குறதும் இல்லை. ஏனெண்டா எங்களுக்கு இருக்கிறதே சின்ன இடம். இது மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆன்லைனில் தான் கூட அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் களுவாஞ்சிக்குடியில் ஒரு ஷாப்பில் வந்து பிஹெச்ஏ ஒரு ஆல்ரெ ஷாப் ஈஸ்வரன் ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லி அந்த கடையில் இருக்குது. அதை தாண்டி காவியா பெண்கள்ன்றது வந்து பேட்டிக்குலோ டவுனுக்குள்ளே இருக்குது. கோல்டன் ரிவ்யூவில் நாச்சியார் உணவகம் அங்கே இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ வந்து 2-3 ஷாப்காராக்கள் வந்து ட்ரிங்கோ சைட் கேட்டிருக்காங்க. நிலாவலி, உப்புவலி, அந்த சைட் ட்ரிங்கோ டவுன். அன்றைக்கு அந்த ஃபங்க்ஷனில் வந்து கொண்டு வந்த எல்லா பொருட்களும் முடிஞ்சா? அங்கே ஒன்றுமே எனக்கு மிச்சம் இருக்குல்ல. அப்படி ஒரு பிஸ்னஸ் நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை. பிஎம்ஐசிஹெச்சுக்கும் போயிருக்கோம் தான், பேலன்ஸ் நாங்கள் கொண்டு வருவோம். ஆனால் அங்கே அப்படி இல்லை. யாழ்ப்பாண மக்கள் வந்து உண்மையாக நல்ல
ஆர்வமா இப்போ எங்களோட உற்பத்திகளை வந்து அவடத்துலயே பெக்க உடைச்சு சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போனாக்கள் தான் நிறைய பேர். முழுமையாக வந்து இந்த ஒரு இடத்துல வச்சு தானே அவங்க தயார் செய்து கொண்டு இருக்காங்களே. இப்போ என்னென்னா இப்போ தானே ஆரம்பித்தவங்க. ஸோ அதில் இருந்து அப்படி போகுது. அதில் இருக்குது அந்த பனம்பழ பிஸ்கெட் என்னது இதில் இருக்கு இது வந்து இப்போ அனுப்புறதுக்கு வச்சுருக்கீங்களா? அப்படி இது என்ன ஆர்டருக்கு எடுத்ததுல இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பனம்பழ பிஸ்கெட் தானே. இது வந்து முழுக்க அரிசி மாவில் செய்கிறோம். இப்போ நோமலா இது வந்து எப்படி தயாரிக்கிறீங்கன்றதை சொல்கிறீங்களா? இது வந்து பெனம்பாணி. நாங்கள் இப்போ பென சீசன் இல்லை. பனை எடுத்தது அப்படி பானி பெனங்காயை எடுத்து பெனையில் சுட்டு எடுத்த பெனங்காயை எடுத்து நாங்கள் உரிச்சு கொண்டு அதை பானி எடுப்போம் தானே, பெனங்காய் பணியாரம் செய்கிறதுக்கு. அப்போ அந்த பானி எடுத்து அரிசி மாவில் மிக்ஸ் பண்ணி கொண்டு நாங்கள் அப்படியே பிஸ்கட்டை அவனில் வச்சு எடுக்கிறோம். அப்படி செய்கிறீங்களா? ஓகே. இப்போ வேறு ஒன்றுமே இப்போ சுவைக்காக இதெல்லாம் சுவைக்காக அப்படி சேர்க்கல. நிறைய பேர் சொன்னவங்க தான் கசப்பு தன்மை ஒன்று இருக்குது, அது பெனங்காயிட குணாதிசயம் கசக்கிறது. அப்போ தெரிஞ்சவங்க ஆர்கானிக்ன்றவங்க அதை ஒரு கம்ப்ளைண்டாக சொல்ல மாட்டாங்க. அதான் இப்போ அதாவது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே வந்து அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று கலக்கப்படுதுன்னு யோசிக்கணும். ஆனால் இல்லை மற்றபடி சுவையாக இல்லாமல் இருந்தால் அதான ஆர்கானிக்காக இருக்குது. அதான் ஆர்கானிக்காக இருக்காது, அதில் ஏதோ கெமிக்கல் இருக்குன்னு தான். அடுத்தது இந்த எக்ஸ்பயரை வந்து கூட்டி வச்சுருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்குன்னா நாங்கள் கண்டிப்பாக யோசிக்கணும் அதில் ஏதோ ஒரு கெமிக்கல், அது ஃபுட் சார்ந்ததோ சாராததோ ஏதோ இருக்குன்னு. அடுத்து நான் கலர் யூஸ் பண்ண மாட்டேன், ஒன்றுமே கலரே யூஸ் பண்ண மாட்டேன், ஃப்ளேவரும் யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரத்தில் காட்டியிருப்போம், இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த இருக்கிற 2 பார்சல் இப்போ நீங்கள் அனுப்புறதுக்குரியது பாருங்க. இப்போ அதனால தான் அதில் அவங்க எடுத்து ஸ்டாஃப் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. இதை இனி பேக் பண்ணி ஆர்டர் பண்ணியிருக்காங்களாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவங்க அதுக்கப்புறமா வந்து அனுப்ப போகிறாங்க. இப்படி நீங்களும் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணால் இப்போ வெளிநாட்டுக்கு கூட அனுப்பியிருக்காங்க இங்கேருந்து. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஆக்காக்களோட நம்பர் நாங்கள் ஆட் பண்ணுவோம், அவங்கள தொடர்பு கொண்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவை இருக்கோ அதை கேட்டிங்கன்னா அதை அனுப்பி வைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ரான்ஸ்ல இருந்து ஒரு மிஸ் ஒரு ஆள் ஆர்டர் பண்ணியிருந்தா அவட எங்களோட உற்பத்திக்குரிய சாமான்ட காஸ்டே 10,000 தான். ஆனால் அவையோட பார்சல் செலவு வந்து 13,000 இருந்தது. ஆனால் அவங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை செய்யணும், இந்த பிள்ளையோட முயற்சிக்கு அவ சொன்னது அதுதான், உங்களோட முயற்சிக்காகத்தான் நாங்கள் இது செய்கிறோம், நீங்கள் மென்மேலும் வளரணும். ஏன்னா அந்த சோப்பெல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க, எனக்கு இதில் சோப் செஞ்சுதாங்க, அந்த எந்தெந்த விஷயம்னு சொல்லி அவங்க கேட்டதின்படி நாங்கள் செஞ்சு கொடுத்துருந்தோம். சரியா, அந்த காளான் செய்யறதுன்னு சொல்லி சொன்னவங்க வந்து அதற்கு பார்ப்போம். இதுதான் எங்களோட காளான் வந்து இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு இவ்வளவு பேக்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கு. இவ்வளவும் ஃபெயிலியரா? அவ்வளவும் ஃபெயிலியர். இப்போ இதில் இப்போ நான் அந்த 1,20,000 லாஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்ன விஷயம் இதுதான். இப்போ காளானில் எடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை வந்து அதை சொல்லுங்கள். காளானை வந்து நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் விற்கிறோம். அடுத்தது காளானில் குக்கீஸ் இருக்குது, சட்னி இருக்குது, அடுத்த சோஸ் இருக்குது, கெச்சப், அந்த சின்னாக்களுக்குரியது அப்படிலாம் செய்கிறீங்க. அப்படியெல்லாம் செய்கிறது தான். அப்போ நிறைய ப்ராடக்ட். அப்போ காளானில் நாங்கள் சொசேஜஸ் எல்லாம் செய்து இந்த எக்ஸிபிஷன் போகிற நேரத்தில் லைவாக பொறிச்சு கொடுக்குற இடத்துலையே காளான் சூப் செய்து கொடுக்குறது, பஜ்ஜி. அப்போ அங்கே வந்து அந்த பனைமர திருவிழான்றதுக்காக தான் அதெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல, அது பனை சார்ந்ததுன்றதால அதுகள் எல்லாம் கொண்டு. அப்போ சரி, நீங்கள் அப்படி சொல்லுங்க, என்னென்ன பொருட்கள் நீங்கள் செய்கிறீங்க உங்களுக்கு ஞாபகம்? காளானில் வந்து காளான் கோபி தான் ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். கோபி, குக்கீஸ், சட்னி, கெச்சப், காளானில் பப்படம், அடுத்தது வந்து காளான் பஜ்ஜி, காளான் சூப் வந்து ரெடி பண்ணி கொடுக்குற காளான் கட்லட், காளான் ஃப்ரைட் ரைஸ், இது இவ்வளவும் அப்படியே காளானில் ரொட்டியும் டெவலும் காளான் டெவலும் குருநாகலில் தான் கூடுதலாக இருக்கும், நாங்களும் அதை செய்து விற்கிறனாங்க. அதை தாண்டி முருங்கலையில் வந்து பிஸ்கட், குக்கீஸ், அடுத்தது இந்த பப்படம், சூப் மிக்ஸ் இருக்குது. அதோட முருங்கலை லட்டு கொண்டு வரோம் நாங்கள், அது வந்து சின்னாக்களுக்குரியது, நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். அதோட மினி சங்குப்பூ எடுத்துக்கொண்டீங்கன்னா சங்குப்பூவில் இப்போ மொஜிட்டோ ஒன்று செய்கிறோம். போன வீக் வந்து சென்ட் மைக்கேல்ஸில் வந்து அதை கொடுத்துருந்தாங்க, ஒரு 35 பீஸ் வந்து கெஸ்ட்டுக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ அதையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். ஏன்னா மொஜிட்டோ உண்டா எல்லாருக்கும் ஒரு விருப்பம். இது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு மொஜிட்டோ, இப்போ ஹெல்த்தியான மொஜிட்டோ. சங்குப்பூவெல்லாம் வந்து எடுக்கிற சரியான கஷ்டம் அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லை எங்களோட வீட்டையே நான் சங்குப்பூ வந்து ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே நாட்டி வளர்த்து வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து எங்களோட வீட்டாக்கள் ஒரு 3 குடும்பம் வந்து இப்போ அதுக்கு மாறிட்டாங்க. டீ பிளேண்டியை விட்டு சங்குப்பூவை காலையில் அவிச்சு குடிக்கிறது, சளி வருத்தம் காய்ச்சல் உடனே அதுதான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அப்படி மாறிட்டாங்க. சரி, அதோட சேர்த்து பனை மரத்துல என்ன செய்றீங்க? பனை மரத்துல வந்து பனை பிஸ்கட்டும்
அதோட சேர்த்து அந்த நொங்கு சீசன் டைம்ல வந்து நொங்கு ஜூஸ் ஒன்று செய்தோம் நாங்க. அது வந்து பாட்டில் பண்றதுக்கு ஐடியா இருக்கு நெக்ஸ்ட் இயர்ல. எங்க அதெல்லாம் செய்து விக்கிறீங்களா இங்க? நாங்க இந்த எக்ஸிபிஷன் தான் எங்களுக்கு மெயினான. இப்போ எங்களோட சாப்பாடுகளை வந்து உடனே ரெடி பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ட்ரேட் ஃபேர், குட்டி ஃபேர் அந்த அப்படியான இடங்கள்ல தான் நாங்க வந்து மேக் பண்ணி கொடுக்குறோம். மற்றபடி இந்த பேக்கிங் பிஸ்கட் ஐட்டங்கள், பேக்கிங் பொருட்களை தான் நாங்க வித்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ ஆர்கானிக்கான முறையில் தான் செய்யணும் என்ற ஒரு தோட்டம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு அது எப்படி உள்வாங்கினேன்னு எனக்கு தெரியல. நானும் சின்ன படிக்கிற காலத்தில் வந்து சோடாவை மட்டும் குடிச்சிட்டு கிளாஸுக்கு போயிட்டு வருவேன், சாப்பிட மாட்டேன், அடுத்து சோறை பற்றி விரும்பவே மாட்டேன், அப்படி இருந்த ஒரு ஆள் தான். இருந்தாலும் இந்த தொற்றாத நோய்கள் வந்து இப்போ நிறைய இருக்குது. இந்த கேன்சர், அடுத்தது அந்த அருவியா என்ன அந்த மூவி உண்டு அந்தவர்கள், அந்த இதுகளெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளேயே ஒரு விழிப்புணர்வு. அடுத்தது எங்களோட அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அப்படி நிறைய பிரச்சனைகளோட இருக்கக்குள்ள நான் யோசிச்சது என்னன்னு சொன்னேன், என் ஃப்ரெண்ட் அக்கா அவள் வந்து கிட்னி ஃபெயிலியர், அவைக்கு 2 கிட்னி வச்சது. அப்போ அதெல்லாம் பார்த்து கேட்டு நானே ஒரு அவேர்னஸ் எடுத்துக்கொண்டது தான். ஆர்கானிக்குள்ளே போகணும், நாமளும் நல்லா வரணும், மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற பொருட்கள் ஏதோ ஒரு வகையில் அது மருந்தா அது கிடைக்கணும், உணவே மருந்து என்ற விஷயத்துக்குள்ள வரணும் என்றது. சரி, அப்போ இப்போ நல்ல வழியாக போய் கொண்டிருக்கு. இப்போ பாருங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த காளான் இது வந்து அவங்களுக்கு அப்படியே லொஸ்ட் ஆகிதான். ஸோ அது வந்து இந்த அதுக்குள்ளே வந்து இந்த மரத்தூசி போடுறேன். மரத்தூசில தான் செய்யறது பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து இப்படி மரத்தூசி தான் செய்யறதாம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மரத்தூசி தான் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இவங்க எடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் ஏமாத்துறேன்னா அந்த அவங்க வேற ஒரு மரத்தூசி கொடுத்ததால இப்போ அவ்வளோவுமே வந்து லொஸ்ட் ஆகிட்டு அவங்களுக்கு. சில என்ன சொல்ல பிஸ்னஸோ இல்லை இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து செய்ய போய்களை வந்து இப்படி தான் ஏதாவது ஃபெயிலியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வரும். ஆனால் உண்மையிலே வந்து இப்படியான ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன், இந்த ஆர்கானிக்கான முறையில் இப்போ நிறைய இடங்களில் வந்து அது சாப்பாடு சுவையாக இருந்தாலும் வந்து என்ன சொல்கிற உடம்பு கட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ நாங்களே எத்தனை பேர் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்திச்சு வீடியோ போட்டிருக்கோம். வந்து அதெல்லாம் பார்க்கக்குள்ளே கவலையாக இருக்கும். ஸோ குடும்பத்துக்காக வாழ வேண்டிய வயசில் வந்து தப்பான உணவு முறையால் வந்து அவங்களோட என்ன சொல்கிறாங்க வாழ்க்கையை இழக்கிறாங்க. ஆனால் அப்படியான ஆட்களுக்கு சில நல்ல விஷயம் செய்யணுன்றதுக்காக வந்து இந்த ஆர்கானிக்கான முறையில் இப்படியான பொருட்களை தயாரித்து கொடுக்குறவங்களுக்கு இப்போ பப்படம் சாப்பிட்றவங்களோட ஆசை இருக்கும். வேறு கடையில் போய் வாங்கி நம்ம சாப்பிட்றோம்னா அதுக்குள்ள என்னென்ன கலந்துருக்காங்கன்னு பின்னால் எழுதி போட்டிருப்பாங்க. அதை பார்த்தாலே வந்து விளங்கும். சில இது வந்து நமக்கு ஒத்து போகாது, ஆனால் சுவையாக இருக்கும், ஒத்து போகாது. சில பேர் உடம்புக்கு வந்து சரி வராது. காக்கணம்பூவில் இருக்கிற பப்படத்தை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அதுலேருந்து சேர்க்கப்படுற நன்மைகளும் உங்களுக்கு தெரியாமலே வரும். விரும்ப மாட்டாங்க இதை இப்படியே சாப்பிட்றதுக்கு, அதால மாடிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பப்படத்தில் என்ன செய்கிறீங்களோ எப்படி? பப்படமும் வந்து நாங்கள் உளுந்து மாவோட சேர்த்து தான் இந்த காக்கணம்பூவையும் சேர்த்து சீரகம் அதில் எல்லாம் போட்டு தான் செய்கிறோம். இப்போ பெரும்பான்மையாக நாங்கள் இந்த கோதுமையை கொஞ்சம் தவிர்க்கிறது தான் எங்களோட முழுமையான நோக்கமாக இருக்குது. ஆனால் பப்படம் தட்டை கோதுமை லைட்டா போடத்தான் வேணும், இல்லாட்டி ஒட்டி பிடிக்கும். அப்ப அப்படியான அந்த சில விஷயங்களுக்கு தான் அந்த கோதுமையை பாவிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்னென்னா, இதை வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறார்கள் நீங்கள் எவ்வளவு களைப்பான நேரத்துலையும் சரி, டயர்டாக எல்லாருக்கும் டயர்டு இருக்கும், அந்த நேரத்தில் இந்த சோடாவை குடித்தா எங்களுக்கு ரீஃப்ரெஷ் ஆகும். அந்த அப்படி ஒரு தோட்டுக்குள்ளே வராதீங்க தயவு செய்து. நானும் நிறைய வாக்குறாக்களுக்கு சொல்கிறது என்ன, உங்களுக்கு அசதியாக இருந்தாலும் கூலாக தான் குடிக்கணும்னா ஒரு கூல் ஓட்ட போட்டில் வேண்டி குடிங்க. அப்போ அப்படி கொஞ்சம் மாற்றுங்க, நீங்களும் மாறுங்க, பக்கத்தில் இருக்கிறாக்களையும் மாற்றி விடுங்க. ஏன்னாண்டா வருங்காலம் அப்படி இருக்க போகுது தெரியாது. கண்டிப்பாக நிறைய பேர் நினைப்பீங்க உங்கள்கிட்ட வந்து என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குதா, எப்படி இவங்க படித்தவங்கண்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடிபியில் தான் ட்ரைனிங் எடுத்திருந்தது. அடுத்தது இந்த கத்ரீச்சண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து ஸ்ரீலங்கா வைஸா பெரிய ஒரு இது. அடுத்தது இது வந்து டெவலப்மெண்ட் போர்டு, இண்டஸ்ட்ரியல் போர்டில் வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறோம். அடுத்து டின், இப்போ லேட்டஸ்ட்டாக போய் கொண்டிருக்கிறது டின், இதெல்லாம் நாங்கள் எடுத்து 1 இயருக்கு கூட. அடுத்தது ஊழியர்கள் வச்சு செய்கிறேன், அதுக்கான சான்றிதழ் இது லேபர் ஆஃபீஸில். அப்போ சட்டபூர்வமாக தான் செய்கிறாங்க கிட்டத்தட்ட. அதுக்கான சான்றிதழ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்களா, இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு யாரும் வரலாம், கேள்விகள் கேட்கலாம். என்ன தெரிஞ்சிருந்தாலும் சட்டபூர்வமாக வந்து அது பதியலைன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேருக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஆனால் அவங்க சட்டபூர்வமாக பதிஞ்சிருக்காங்களா, அப்போ நீங்கள் பயம் இல்லாமல் இந்த பொருட்களை வாங்கி கொள்ளலாம். என்ன இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஆர்டர் தான். நாங்கள் இது வந்து உண்மையாக நான் அந்த வீடியோவில் பார்க்கல, ஸ்டாஃப் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க. இப்போ கொரியர்களுக்கு அனுப்பக்கூடியது தான். இப்போ ஒரு இன்றைக்கு சனிக்கிழமை, இன்றைக்கும் அதை அனுப்பிடுவோம். ஒரு ஆள் வந்து அவ்வளோ ஆர்டர் பண்ணிக்காங்களா? அவங்க அப்படி தான் எடுக்கிறாங்க. இப்போ ஷாப்புகளுக்கு வந்து அவங்க
நாங்க கொஞ்சம் பழக்கி பாக்குறோம். இதை தாங்க இதை விட கூட நாங்க எடுக்கிறோம் அப்படித்தான் அவங்க சொல்றாங்க. இப்ப யாருக்கும் இன்னும் ஒரு வருஷத்தால வேற லெவல்ல இருப்பாங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இதெல்லாம் வந்து அனுப்ப போறாங்க. நீங்களும் வந்து இப்படி ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி உங்களோட தனிப்பட்ட தேவைக்கோ இல்லைன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு கடை வச்சிருந்தீங்கன்னு சொன்னாலும் இப்போ இங்கே இலங்கையில் இருந்து கொண்டு இல்லை வெளிநாட்டில் இருந்து கொண்டு இப்போ நீங்கள் மற்ற பொருட்களை வாங்கி அதை காட்சிப்படுத்துவீங்க விற்கிறதுக்கு. ஸோ இப்படியான அந்த பொருட்களை வாங்கி கொண்டு வச்சுட்டு அதையும் வந்து நீங்கள் விற்கிறதன் மூலம் இப்படியான முயற்சியாளர் கிட்டத்தட்ட அக்காவுக்களை ஒரு 12 பேர் வந்து வேலையிறாங்க, எல்லாரும் பெண்கள். ஸோ அப்போ அவங்களையும் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து இந்த ஆர்கானிக்கான முறையில் சாப்பிட்டு நம்மளோட உடலுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா, இப்போ இந்த லொஸ்ட்டுகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, யோசிக்கலாம் இவங்க இவ்வளவு லொஸ்ட் ஆகியும் இவங்க இதெல்லாம் பொருட்படுத்தாமல் செய்கிறாங்கண்டு. முயற்சியாளனுக்கு வந்து தடைகள் வரும், அதுலேயே நின்றக்கூடா. அடுத்தது பெண் சுயதொழில் முயற்சியாளர்னு சொன்னால் நிறைய ரிஸ்க் இருக்கும், நிறைய விஷயங்கள் அனுபவித்து அதையும் தாண்டி தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறேன். உண்மையாக தானே. நான் என்னோட கதைக்குள்ளேயும் பர்சனலாக சொல்லியிருந்த அக்கா வந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை எல்லாம் வந்து உண்மையிலே இப்படியான ஒரு விஷயம். மற்ற விஷயம் பண்ணாலும் குயிக்காக சப்போர்ட் பண்ணி மேலே வந்துடலாம். ஆனால் இப்படியான விஷயத்துக்கு வந்து குயிக்காக அந்த சப்போர்ட் கிடைக்காது. அதுலேருந்து தான் இது வந்து எங்கள் மூலம் வெளியில் போய் சேரணுன்றதுக்காக வந்து நாங்கள் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் உண்மையிலே இந்த வீடியோ இருக்கிறதுக்கான நோக்கம் நிறைய பேர் கேட்டிருந்தவங்க. அந்த வீடியோக்கு பிறகு வந்து எனக்கு டைம் கால் பண்ணி வந்து ஸோ இதை உங்கள்கிட்ட இருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம், அந்த எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து இப்போ சில பேருக்கு 1 தேவையாக இருக்கும், 2 தேவையாக இருக்கும், அதுக்காக இல்லாமல் இந்த ஆர்டர் பண்ணி இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்லாம் வந்து யோசிப்பாங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்மை பயக்கிற மாதிரி தான் இப்போ அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து அக்கா கண்ட வளர்ச்சி போகுது. ஸோ இப்போ அவங்க சொன்ன அந்த சோப்பெல்லாம், அதாவது களுவாஞ்சிக்குடி, ரிங்கோ, அந்த ஜஃப்னால் எல்லாம் வந்து வரப்போகுது. அதுக்கு முதல்ல உங்களோட நம்பர் ஆட் பண்ணுவோம், நீங்கள் உங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் எங்கள் பக்கத்தில் பெற்றுக்கொள்ளலாமோ ஸோ அங்கே பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ எல்லாருமே வீட்டிலேருந்து கொண்டு டக்குன்னு தட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது தானே. ஸோ இப்போ இது வித்தியாசமாக வந்து நான் இன்றைக்கு வந்து பார்த்தது இவங்கள்ட்ட அந்த இது வந்து காக்கணும் போல செய்யுது. எனக்கு இது வந்து வித்தியாசமாக இருக்குது இதை பார்க்க. இப்போ இந்த குப்பைமேனியில் வந்து சோப் செய்கிறது. இப்போ இதுக்கப்புறமா வேறு என்ன ஐடியா இருக்குது? இப்போதைக்கு கொஞ்சம் இதுகளை கொண்டு போவோம்னுட்டும், அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த உணவு இது கடை ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதும். அலோவேரா நிறைய பேர் அலோவேராவை கேட்டுக்கொண்டிருக்காங்க. நானும் அதில் ஏற்கனவே ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். நான் அந்நேரம் நமக்கு அந்த வயசெல்லாம் பக்குவம் எல்லாம் இல்லை. இப்போ ஓகே. அப்போ அலோவேராவில் ஃப்ரெஷ் ஜூஸும் அலோவேராவோட இந்த காஸ்மெட்டிக் ஐட்டமும் செய்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குறீங்களா? சரி அக்கா, இப்போ உண்மையிலே இப்போ இந்த சோப் இதை பார்த்துட்டு இப்போ இது எத்தனை கிராம் வந்து இருக்குது இதில் போட்டிருக்காங்க? இதில் வந்து எல்லாம் போட்டிருக்கு 80 கிராம். 80 கிராம் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஆனால் அதை விட கூட தான் எங்களோட சோப்போட வெயிட் இருக்கும். இனி வார பாக்ஸில் நாங்கள் அதை அடிப்போம். இப்போ 80 இருந்து 90 தொடக்கம் அந்த அப்படி ஒரு இதை போட்டு அடிப்போம். இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் சொல்லுவோம் இந்த பனம்பழ சோப் தயாரிக்கிறது அப்படின்றத சொல்கிறீங்களா? பனம்பழ சோப் வந்து நாங்கள் பனம் களியை எடுத்துக்கொண்டு அதோட தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஆனால் அது வந்து உடனே பாவிக்கிறதுக்கு கஷ்டம். அதை ஒரு ரெஸ்ட் விடணும், 15 நாள் 20 நாளுக்கு வந்து அதை ரெஸ்ட் விடணும். அது அப்போ தான் அது அதில் தேங்காய் எண்ணெய் தானே உடனே கட்டி ஆகிறதெல்லாம் குறைவு. அடுத்தது வந்து இப்போ நாங்கள் டக்குண்டு ஒரு சோப் பேஸை யூஸ் பண்ணி செய்யலை. இப்போ சோப் பேஸை யூஸ் பண்ணி செய்யக்குள்ள வந்து நுரைக்கு முன்னுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நாள் நுரைகள் குறைய அப்படியான விஷயங்களும் இருக்குது. பனம்பழம் தானே. அடுத்த அப்போ அப்படியான இதால் வந்து நாங்கள் ஆர்கானிக்காக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறோம். 8 நாள் போனாலும் சரி. அப்போ அக்காண்ட நிறைய, அதாவது அந்த இடத்துல கொஞ்சம் தான் காட்டியிருந்தவங்க. இதில் பாருங்க, இதில் நார்மலாக இதெல்லாம் கிட்ட கொண்டு காட்டிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மசாலா சாய் அப்படின்னு சாயிலே நிறைய வகைகள் வச்சுருந்தவங்களே அக்கா. அதில் இப்போ இதில் ஒன்றும் மசாலா சாய் மாதிரி தான் இருக்குது. சாயில வந்து மற்றதுகள் ஒன்றும் ரெடி இப்போ போகிறது இல்லை தானே. இப்போ ஸ்டாக் முடியத்தான் மற்றது அப்படி இல்லை. பேக்கிங் டிஃப்ரெண்ட்டும் இருக்கும் இதில். இப்போ இந்த இடத்துக்குள்ள வச்சு தான் அவங்க அந்த பேக்கிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே வந்து செய்கிறாங்க. உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அக்காட நம்பர் ஆட் பண்ணுறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ எத்தனை இப்போ குறைஞ்சது இப்போ ஒரு 50 சோப்பு ஆர்டர் பண்ண போகிறாங்கண்டா ஒன்றுலேருந்து உங்களுக்கு எத்தனை நாளைக்கு முதல் சொல்லணும்? இல்லை 50 சோப்புண்டா எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னாலே போதும். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஸ்டாக் ஒன்று வச்சிருக்கிறீங்க. எப்படியும் சோப்பில் வந்து நாங்கள் உடனே செய்யலான்றதால ஒரு 100 பீஸ் வந்து நாங்கள் ஸ்டாக் வச்சிருப்போம். அதெல்லாம் உடனே எடுத்துக்கொள்ளலாம் எல்லாத்துலேயும் வந்து. அப்போ இந்த இது குப்பைமேனியும் அந்த குப்பைமேனி சோப் முடிஞ்சு ஒரு 2 தான் இது 2 தான் இருக்கு. இதுவும் இப்போ அனுப்ப போகிறோம். அதுக்கு வந்து போகிறாங்க இப்போ அதை போட்டுருவோம். இப்போ பேக் பண்ணி கொண்டு இருந்தவங்க. ஸோ உண்மையாக வந்து நேரடியாக வந்து பார்க்கக்குள்ள இப்போ நான் ஜோஜி கொண்டு வந்து நான் பெரிய லெவலில் செய்கிறாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால்
உண்மையிலே இப்போ தான் அவங்களோட ஆரம்பம். இதுக்கப்புறமா வந்து அவங்க நல்லா போவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாளைக்கு வந்து முக்கியமாக அவங்கள்ட்ட இந்த காளான் சம்மந்தமாக வந்து கவர்மெண்டோட கதைச்சு அதுக்கப்புறமா ஒரு கட்டடம் தானே கட்டடம் ஒன்று நாளைக்கு கல்விக்கிறோம். அது 50 லட்சத்துக்குரிய ஒரு ஃபார்மிங்குரியது. காசு தர மாட்டாங்க, மெட்டீரியல் எல்லாம் வந்து அவங்க கவர்மெண்டால ஊக்கப்படுத்துறாங்க. இப்ப இது எனக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியா இருக்கு. சரி, இப்ப நீங்களே இப்ப நார்மலா அந்த வீடியோக்கள் அப்லோட் பண்ண பிறகு வந்து உங்களை பாக்குறவங்க என்ன சொல்றாங்க, இல்ல உங்களோட கோலத்துக்கு கதைக்கிறவங்க என்ன கதைக்கிறாங்க, அதை சொல்லுங்க. திடீரெண்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டு எப்படி இவங்களுக்கு 50 லட்சத்தை கொடுக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து நான் உண்மையாவே கடன்களை தான் சொல்ல போனா வட்டிக்கு வாங்கித்தான் எல்லாம் செய்து கொண்டு இப்போ அவங்களுக்கும் ஸ்டாஃபுக்கும் சம்பளம் கொடுக்கணும். இப்போ அவங்களும் என்ன போல பிரச்சனை இருக்கிறார்கள், என்னை விட மோசமான பிரச்சனை நிலைமையில் இருக்கிறார்கள். அப்போ அவங்களதையும் கவர் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ இதில் கொடுத்து தான் இப்போ நான் கடனையும் பார்க்கணும், ஸ்டாஃபுக்கும் வந்து சேலரி கொடுக்கணும். அப்படி வேலையில் ஒரு நாள் வந்து இப்போ கிழமையிலே ஃபுல் 7 நாளும் வேலையா? இல்லை, அப்படி இல்லை. இப்போ நாங்கள் ஒரு ஸ்டாக் கொண்டு செய்வோம். ஸ்டாக் கொண்டு செய்கிறதுக்கு ஒரு 3 நாள் எடுத்து 4 நாள் எடுத்து ஃபுல்லாக செய்து முடிப்போம். ஒரு 100 பீஸை செஞ்சு முடிப்போம். முடிச்சுட்டு அதை வந்து டக்காண்டு சேல்ஸ் போனதுக்கு பிறகு தான் திருப்பி அடுத்த ஸ்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அந்த அவங்களுக்கு நாள் கூலி மாதிரி அவங்களும் மணித்தியாலம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். மணித்தியாலம் இப்போ 12 பேருக்குள்ள எல்லாரும் வந்து சேர்ந்து செய்யக்குள்ள வந்து குயிக்கா அந்த ஸ்டாக்கை முடிச்சிருவாங்க அவங்களும். அப்போ எனக்கும் அது பெரிய தாக்கமா இருக்காது, அவங்களுக்கும் அது ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இல்லை, கண்டிப்பா உண்மையிலே இவ்வளவு கடன் சுமையில குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை இல்லை. உண்மையிலே குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா, இப்போ அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை நம்மளை நெருங்கியா ஒருத்தவங்களுக்கு வந்து பிரச்சனை நடந்தால் அந்த ப்ரெஷராலே நம்மளால் வேலை செய்ய இல்லாமல் இருக்கும் வந்து. ஸோ இதெல்லாம் தாண்டி வேலை செஞ்சு கவனிச்சு கொண்டு சரியா இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுன்றது. பைக் இருந்த அதையும் லீசிங் பிரச்சனையெல்லாம் தூக்கிட்டாங்க. இப்போ பைக்கே இல்லாமல் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ ஓட்டோக்கெல்லாம் காசு கொடுத்து அப்படியும் இல்லாட்டி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேவாகும். அப்படியே அந்த நிறைய இப்போ முன்னுக்கு பார்க்குறாக்களுக்கு வந்து எங்களோட கஷ்டங்கள் பிரச்சனைகள் விளங்காது, எல்லாத்தையும் தாங்கி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ போய்கொண்டிருக்குமா இதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காளானை வச்சு கொண்டு அந்த கடை ஒரு சாப்பாடு இருக்கிற மாதிரி ஒன்று செய்கிறதும். ஆனால் வந்து இதை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல காட்சிப்படுத்துகிற மாதிரி மட்டக்களப்புலையோ கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே நீங்கள் அடுத்த இடத்துக்கு போயிருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே இதை பார்க்குறவங்க நீங்கள் இப்படியானவங்களை சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளும் சப்போர்ட் பண்ண இல்லைன்னா இருக்கிற கஷ்டத்தில் இதை விட்டுட்டு போனாங்கன்னா இதுக்கப்புறமா நமக்கு பிறகு வர அந்த ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் வந்து போயிடும். ஸோ அப்போ கண்டிப்பாக இதை வாங்கி உங்களோட பிள்ளைகளுக்கோ அதுக்கப்புறமா வந்து நீங்களோ அதை பயன்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களால் இந்த இப்போதைக்கு வாங்க முடியாதுன்னு நீங்கள் இருக்கிறீங்களா, இது ஒரு 10 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டீங்கன்னா அவங்கள்ட்ட தேவைக்கேற்ற மாதிரி வந்து அவங்களும் வாங்கி கொள்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிக்கா, இதை தாண்டி அடுத்தடுத்த வருஷங்களில் நீங்கள் வந்து மேலும் போகணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல இருக்கக்குள்ளே நாங்கள் அதையும் திரும்ப இன்னொரு நாள் வந்து வீடியோ எடுத்து போடுறோம். இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அடுத்த இடத்துக்கு வளர போகிறீங்க. சரி.